கோகுலன் கேக்குதா? ஐயா கேக்குதுயா. ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். எனக்கு கேக்குது. ஒரே நிமிஷம். சரி சரி. இப்ப கேக்குது உங்களுக்கு? கேக்குது. நீங்க பேச கேக்குது கோகுலன். ஓகே, நான் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் ஐயா, அதுக்கப்புறம் பேசலாம். சரியா? ஓகே 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 தேங்க்யூ. ஓகே, நல்லது. ஓகே ஓகே. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கற்ற குருவாக்கும் காதலித்த வாகனமும் பற்றுக்கோள் என்று பரிகாரம் முற்ற அவன் பொறுப்பல்லால் அது ஒன்றுமில்லை என்று இவனோட கீர்த்தி இங்கு. பொதுமக்களுக்கும் நம்முடைய சித்த மருத்துவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம சித்தர்கள் பிறந்த அந்த நட்சத்திர நாளை கொண்டாடும் விதமாக நாம ஒரு சிறப்பு விருந்தினர் மூலமா நம்ம ஆன்லைன் கருத்தரங்கம் ஒவ்வொரு மாதமும் நடத்திட்டு வரோம். இந்த மாதம் நம்முடைய சித்தர் ஈசானிய ஞான தேசிக நட்சத்திரம் மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடும் விதமாக நம்ம இன்னைக்கு வர்மக்கலையில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வர்மக்கலையில் மிகவும் நிபுணம் வாய்ந்த திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக நம்ம அந்த ப்ரோக்ராமுக்காக நம்ம அழைச்சிருக்கோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈசானிய ஞான தேசிய பத்தி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யாருன்னா சித்தர் போகர் பெருமானுடைய குரு. சித்தர் போகர் பெருமானுடைய குருவா இந்த சித்தர் காலாங்கன் நாதோட மறு ஜென்மம் தான் சித்தர் ஈசானிய ஞான தேசிகர். அவர் திருவண்ணாமலையில ஜீவசமாதி ஆயிருக்கார். அவர் தான் காலாங்கன் நாதோட கேட்கல. கேட்கல. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஐயா நான் பேசுறது கேக்குதா? டாக்டர் பேசுறது கேக்குதா? கேக்குது கோகுலன், நீங்க பேசுறது. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ஐயா, நான் உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். சரி சரி சரி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கற்ற குருவாக்கும் காதலித்த வாகனமும் பற்றுக்கொள் என்றே பரிகாரம் முற்ற அவன் பொறுப்பல்லால் அது ஒன்றுமில்லை என்று இவனோட கீர்த்தி இங்கு. நம்முடைய சித்த மருத்துவர்களுக்கும் நம்ம பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பான இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க சித்த மருத்துவத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொண்டாடும் விதமாக அவங்க பிறந்த நட்சத்திரம் அன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் மூலமா நம்ம சித்த மருத்துவ பெருமைகளை நம்ம எல்லாருக்குமே தெரிவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம், இன்னைக்கு தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். சித்தர் ஈசானிய ஞானதேசு அவங்க பிறந்த நாள். சித்தர் ஈசானிய ஞானதேசுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில நீங்க ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்துல சித்தர் ஈசானிய ஞானதேசு ஜீவசமாதி இருப்பாரு. நம்மளுடைய சித்தர்கள் பரம்பரையில 2 பரம்பரை மிக முக்கியமானது. ஒண்ணு திருமூலர் வர்க்க பரம்பரை, இன்னொன்னு அகத்திய வர்க்க பரம்பரை. திருமூலர் வர்க்க பரம்பரை சீடர்கள் பாத்தீங்கன்னா, திருமூலர் அவருடைய சீடர் காலாங்கிநாதர், காலாங்கிநாதர் சீடர் போகர் பெருமான், போகர் பெருமானுடைய சீடர் கொங்கணவ சித்தர், அவருடைய சீடர் கருவூராறு. கருவூருடைய சீடர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்துட்டே இருப்போம். சட்டமொழிநாதர் கருவூரார் சீடர் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி
ஒரு குரு பாரம்பரிய திருமண வர்க்கத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி அகத்திய வர்க்க சித்தர்கள் தனியா இருக்காங்க. அகத்தியருக்கு குரு யார் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சித்தர். சுப்பிரமணிய சித்தர் அகத்தியோட குரு. அகத்தியுடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலத்திய சித்தர். புலத்தியருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாரையர். தியாரையுடைய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகுமுனி. யூகுமுனிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர். இந்த மாதிரி சித்தர்கள் ஒரு பெரிய ஒரு பரம்பரையா ஒரு குரு பாரம்பரியத்தை வந்து உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த இரு பெரும் சித்தர்கள் தான் நம்ம தென்னிந்தியாவில மிக முக்கியமா தமிழகத்தை வந்து ஆதியா வச்சுக்கிட்டு மருத்துவம், யோகம், ஞானம், ரசவாதம் இவற்றை பத்தி எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிகள் செஞ்சு நமக்கு நூல் வடிவமா ஓலைச்சுவடியை எழுதிட்டு போயிருக்காங்க. அதை வைத்துதான் நம்ம சித்த மருத்துவம் உருவாக்கப்பட்டது. அவங்க தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. வர்மம் ரொம்ப அடிப்படையான விஷயம். வர்மத்தை வந்து அடிப்படையா சொன்னது என்னன்னா சுப்பிரமணிய சித்தர்கிட்ட வந்து அகத்தியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அகத்தியர் மூலமா தான் தமிழகம் எங்குமே வந்து நம்ம வர்மம் வந்து பரவி இருக்கதா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பாரம்பரிய ஒரு கதைகளே இருக்கு. அதனுடைய அந்த சுவடைகள் மூலமா அதற்கு ஆதாரங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம சித்தர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுல வந்து சித்தர் ஈசானிய ஞானதேசி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு நம்ம சித்தர் காலாங்கநாதர் ஈசானிய ஞானதேசி. ஸோ அவர் வந்து 250 வருஷம் முன்னாடி நம்ம திருவண்ணாமலை வாழ்ந்தவர். அங்கேயே ஜீவசமாதியானவர். அவரை நான் வந்து ஆன்மீகத்தை வந்து யோகா மதத்தை நிறைய பயணம் செஞ்சதால சூட்சும வடிவத்தை வந்து அவரை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். 250 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் ஈசானி ஞான தேசிகர். அவரை வந்து நான் சூட்சும தேகத்துல வந்து பல முறை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவரை வந்து இந்த ஆன்மீக ரீதியா எனக்கு பல முறை வந்து பல தரிசனம் மூலமா அவர் நமக்கு ஆன்மீக பரிணாமத்தை அடைய உதவி செஞ்சிருக்காரு. அந்த சித்தர் காலாங்கநாதருடைய மறுஜென்மமா சொல்லக்கூடிய சித்தர் ஈசானிய ஞானி தேசிகர் குரு போகர் பெருமாவுடைய குருவா இருந்தவர். நீங்க வந்து பழனிமலைக்கு போனீங்கன்னா முருகர் கருவறைக்கு பக்கத்துல வந்து போகர் பெருமாவுடைய ஜீவ சமாதி இருக்கு. ஸோ அதனால தமிழகத்தில் பிறந்த சித்தர்கள் மேக்சிமம் தமிழகத்திலே பிறந்து மறுபடியும் மறுஜென்மம் எடுத்துட்டே வந்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து சித்த மருத்துவம் மிகப்பெரிய பல பங்களிப்பு அளிச்சுக்காங்க சித்தர்கள் எல்லாருமே. ஸோ அந்த பங்களிப்பை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க பிறந்த நட்சத்திர அன்னைக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கருத்தரங்கம் வந்து நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு வர்மத்தில் மிக புகழ்பெற்ற வர்மத்தை வந்து இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய ஒரு ஆசான் வந்து நம்ம ராஜேந்திர ஐயா. நான் அவரை பத்தி நிறைய அவருடைய நூல்கள் நோக்கு பயணம் ஒரு நூல் இருக்கு. அதுல வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ராஜேந்திர ஐயா பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நம்ம இந்தியன் படத்துல வந்து கமல் சாருக்கும் அவர் அந்த வர்மத்தை பத்தி அவர் தான் சொல்லி கொடுத்து அந்த வர்மம் மூலமா தான் இந்தியன் படம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே தன்னுடைய சீடர்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பல வெற்றிகளை வந்து கொடுத்து அதன் மூலமா தமிழகத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கு உரிய இந்த வர்ம மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இந்த நொடிமுறைக்குள்ள செஞ்சுட்டு வருவதுதான் நம்ம திரு ராஜேந்திர ஐயா அவர்கள். அந்த மஞ்சா வர்மக்கலைன்னு சொல்லி மதுரை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு மேல வந்து அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஐயாவுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மெய் தீண்டாக்களம். நம்ம புக்ல வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மெய் தீண்டாக்களம் நோக்கு வர்மம் பத்தி நம்ம படிச்சிருப்போம். அந்த நோக்கு வர்மத்திலும் சரி மெய் தீண்டா காலத்திலும் சரி வந்து ரொம்ப புகழ்பெற்றவர் யாருன்னா நம்ம திரு ராஜேந்திர ஐயா தான். அவர் வந்து வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா மெய் தீண்டா காலத்துல உலகத்திலே ஈக்கக்கூடியது நான் மட்டும்தான். இது வந்து ஓப்பன் சேலஞ்சா சொல்றாரு. என்னங்க நான் கான்பிடென்ட் தான். ஏன்னா அவரு கண்ணு முன்னாடியே நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அது வீடியோ மூலமா எல்லாமே பதிவு பண்ணிக்காங்க. எல்லாருமே நேரில் பார்த்துக்கலாம். மெய் தீண்டா காலம்னா உடம்பை தொடாமலேயே தன்னுடைய வர்ம சக்தியின் மூலமா வந்து அவங்கள வந்து சரி பண்றது. அதே மாதிரி அவங்க வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி நிலைக்கு வந்து மெய் தீண்டாக்கலாம் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி நோக்குவரம் வந்து கண்கள் மூலமா வந்து அவங்களை வந்து வீழ்த்தக்கூடியது. கண்கள் மூலமாவே நோய்களை வந்து சரி பண்ணி கொடுது நோக்குவரம் சொல்லி நம்ம சித்த மருத்துவம் நம்ம படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனும் வர்மக்கலையில் மிகச் சிறந்தவருமாக நம்ம திரு ராஜேந்திர ஐயாவை இந்திய சிறப்பு விருதாக வரவேற்று அவரை தன்னுடைய வர்ம பயணத்தை வந்து பேச அழைக்குமாறு மிகவும் அன்புடன் அழைக்கிறேன். ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். இந்த இரவு நேரத்துல இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லா சித்த மருத்துவர்களுக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் இந்த சித்தர்களை வணங்கி நீங்க ஒரு பெரிய நட்சத்திரத்தை வச்சு அவர் கலாங்கநாதருடைய மறுஜென்மமாக நினைச்சு அவருக்கு ஜீவசமாதி அடைஞ்சதை வச்சு நீங்க பண்ணி வாரீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து சித்தர்கள் என்பது யார், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பல காலங்களாக சித்த மருத்துவரும் சித்த நூல்களும் பல சுவடிகள் வாயிலாக தெரிஞ்சிருக்கோம்.
சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பல பேர். அது மாதிரி இதை எடுத்து செய்கிறது வந்து இந்த கோகுலன் அவர்களுக்கு வந்து முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து என்னைய பற்றி சொன்னார். அவ்வளோ ஒரு விஷயத்த கடைசி நான் சொல்கிறேன். எதுக்கு நான் அப்படி சொன்னேன் அப்படின்றத வந்து மெய்தி டாக்டர் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றத ஒரு அகங்காரமாக இருக்கும் அப்படின்ற சில பேர் நினச்சிருக்கலாம். கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து இல்லாத சொல்லி அது செய்ய இது செய்யுன்னு சொல்றதுனால அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொன்று இது வந்து ஏடுகளில் வந்து இல்லை. இது பயிற்சி மூலயமா தரலாம். இதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கள சித்தர்களுக்குள்ள அந்த சித்தர்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, குரு பக்தி இருந்தால் தான் இது பழிக்கும். எல்லாரும் வந்து நீங்கள் செய்ய முயற்சி பண்ணலாம். அவங்களுடைய பிரார்த்தம் அவர் சொன்னார், கோகுலன் அவர் சூட்சம உடலை பார்த்ததாக. அது உண்மைதான். ஏன்னா நம்புகிறேன் அப்படின்னா சூட்சம உடலை வந்து நானும் பார்த்துருக்கேன் சித்தர்களை. அதே சூட்சம உடலை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு இல்லை இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், சூட்சம உடல் எப்படி நீங்கள் சித்தரை அந்த காலங்கள் வாழ்ந்தாங்கன்னு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு உருவங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது மனிதர்களுக்கு. அப்போ அந்த உருவம் என்பது இருந்தால் தான் நீங்கள் நம்ப முடியும். அவங்க பறவையாக வரலாம், பல்வேறு விலங்கு ரூபத்தில் வரலாம், எதை வேணாலும் சித்தர்கள் வரலாம். அதை வந்து மனிதன் நம்ப மாட்டான். அதே தான் ஏதோ வந்துச்சு அதை போய் சித்தர்ன்ற அப்படின்வாங்க. அந்த மாதிரி ரூபங்கள் எடுக்கலாம் அப்படின்றது உண்மைதான். அதில் சில விஷயங்கள் செஞ்சு நான் எனக்கு பெருமைக்கு நான் சொல்லிக்கல, என்னுடைய அனுபவங்களை தான் சொல்கிறேன். அதை உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் சொல்லிக்கிருக்காரு எல்லாம் ஒரு தன்னைத்தானே மிகைப்படுத்துகிறாருன்னு. என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகிறதுக்கு இது உண்மைதான் அப்படின்றத நீங்கள் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நீங்கள் சரியாக இருக்கும். செயல்களுக்கும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு சிக்கலை நீங்கள் வணங்கி நீங்கள் முறையாக வந்து இந்த வர்ம சித்த வைத்தத்தில் வர்மமும் நம்மளுக்கு கொடுத்தது நம்மளுடைய சித்தர்கள் பெருமக்கள் தான். அவங்கள நான் முதல்ல வணங்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வணக்கம் தெரிஞ்சுட்டு பல விஷயங்கள் பேசலான்னு இருக்கேன். இந்த இரவு நேரங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வச்சு, மாதா பிதா குரு தெய்வம் போற்றி, காரானை மாமுனை கைதொழுதாக்கால் அகத்திய மாமுனி அருளாலே ஜெகத்தில் பிரகாசமாய் மர்மவதனை செப்பவே சித்தர்களில் பாதம் போட்டி சொல்லிட்டு எல்லாரும் நம்ம வந்து தாய் தந்தையை தான் நம்ம வந்து முதல் நம்ம அடுத்து பின்னாடி தான் உலகத்தை பார்க்குறோம், இப்போ குருவை பார்க்குறோம், அடுத்து தெய்வத்தை பார்க்குறோம். இந்த வார்த்தை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருந்தாலும் நம்ம இதை வந்து அடிப்படை செஞ்சால் தான் குரு வந்து 3வது ஸ்தானம், மாதா பிதா குரு 3வது ஸ்தானம், 4வது ஸ்தானம் தான் நம்ம தெய்வத்தை நம்ம வணங்குறோம். அப்போ குருவை வந்து இவர் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னார் கோகுலன். அது உண்மைதான் அப்படின்னு சொல்வதற்காண்டி என்னுடைய அனுபவத்தை வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். மேட்ரு நம்ம ஏன்னா மேட்டரை விட்டு நம்ம ஹெட்லைன் வந்து நம்ம கொடுத்தது வந்து உங்களுக்கு வர்மக்களையும் நோய் நீக்களும் அதை பற்றி சொல்லிட்டு முன்னாடி சில வார்த்தைகள் பேசலான்னு இருக்கேன். என்னன்னா அந்த சூட்சும பயணம் என்பது சூட்சும உடல் என்பது உண்மைதான். அது வந்து எப்படின்னா உயிரோடு இருக்கும்போது வாசனை சித்து அப்படின்வாங்க. வாசனை சித்து உயிரோடு நம்ம இருக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்க ஒரு அதாவது விபூதி சந்தனம் அவர் கேட்ட கோகுலன் கண்டிப்பாக அது வாடை வந்திருக்க பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லலாம். கடைசியில் விபூதி நறுமண வாடைகள் எது வேணாலும் வாடைகள் வரலாம். மல்லிகை வாடை, சாம்பிராணி வாடை, இது மாதிரி வாடைகள் வந்து சுச்சம் உடலாக வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வரும். அப்புறம் தான் அவங்க உடலை வந்து அந்த எந்த உடலில் ஜீவசமாதி அந்த உடலை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். இது உண்மைதான். இது வந்து நானும் செஞ்சுருக்கேன். என்னுடைய மாணவருக்கு பல மைல் கப்பால் வந்து ஒரே இடத்துல இங்கே இருக்குது, அங்கே கோயில்பேட்டில் ஒரு மாணவர் தான் சாத்தியமா மாஸ்டர் ஒரு காலங்களில் செஞ்சு காமிக்கிறேன். கோயில்பேட்டில் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். அந்த ஊரில் இருக்கவர் வீடியோவில் தான் என்னை பார்த்துருக்காரு. அப்போ உங்கள் மாஸ்டர் போய் நிற்கிறாரு பாரு அப்படிங்கிறாரு. இல்லை என் மாஸ்டர் வரலையே அப்படிங்கிறாரு. இல்லை பாரு நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்தது உண்மைதான். என் மாஸ்டரை பார்க்க அந்த ஸ்டூடெண்ட் வரான். அதுக்கு முன்னாடி பைக்கில் ஏறி போயிட்டாரு. இது எப்படி சாத்தியப்படுச்சு? அதே இல்லையா நான் பார்த்தேன் உங்கள் மாஸ்டர் அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்கிறான். ஆக இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு வைத்தியர்களும் ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க.
டாக்டர் சிக்னல் சரியில்லை. தாமோதர், டாக்டர் தாமோதர் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. டாக்டர் தாமோதரா உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஐயா, நீங்க பேசுங்க. பசங்க இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி இங்க கோகுலன் பார்த்ததுக்கான சொன்னாரு. அது உண்மைதான், 100க்கு 100. ஒவ்வொருவரும் நம்ம செஞ்சோம்னா அந்த சூட்சம பயணம் உடல் விட்டு போறது செய்யலாம். அப்போ அந்த வாசனை சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வாசனை சித்துக்கள் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் உடலை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு விஷயத்தை நான் இதில் என் அனுபவத்தினால சொல்றேன். முதல் வாசனை வர வைக்கிறது தான் வாசனை சித்துன்றது. ஏன்னா வாசனை ஒரு சித்து வழி நினைச்சிடக்கூடாது. உடல் இறந்த உடனே நம்மளோட ஜீவசமாதி இறைவனுக்கு நம்ம வந்து ஆத்மாவை கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செஞ்சால் மறுபடியும் எத்தனை காலங்களாலும் வரலாம். அதான் அகசியன் வாழ்றாரு, போகரும் வாழ்றாரு. எல்லாரும் இங்கே சில ஞானம் இல்லாதவன், அறிவு இல்லாதவன் இதை நம்ப மாட்டேன்றான். அப்படின்றதுனால இதை நான் சொல்லிக்கிட்டேன். அடுத்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். உங்களுக்கு எனக்கு கொடுத்த தலைப்புக்கு நான் விட்டு மாறக்கூடாது. அப்படின்னால வர்மக்கலை நோய் நீக்கலாம். இப்போ வர்மங்கள் என்பது நம்ம சொல்லும் போது சித்தர்கள் தான். கோகுலன் சொல்லிட்டாரு டாக்டர்ஸ் அவர். என்ன அப்படின்னா, எல்லா ஏடுகளையும் வந்து ஏட்டு முறை, அடுத்து வாய்முறை. வாய்முறைனா பாடல்களே சில பேர் அந்த காலங்களில் சொல்லுவாங்க. ஒரு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிக்காதவர்களுக்கும் ஒரு பாடல் மூலியமாக ரொம்ப விஷயங்களை சொல்லுவார். இப்போ அது வந்து பாடல் மூலையும் இருந்திருக்கு. அடுத்து வந்து செவி வழி அதை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. வர்மங்களை வர்ம சிகிச்சைகள். ஏடு வழி வந்து சுவடி வழி எழுதி வைக்கிறாங்க. சுவடி வழி வந்து இதெல்லாம் நம்ம செப்பு தகட்டில் எழுதுறாங்க. அந்த காலங்களில் இன்னும் ஓலைச்சுவடை பண ஓலைகள் எழுதுறாங்க. இது குறிப்பிட்ட காலங்களும் மறைஞ்சிது. அப்போ படி எடுத்தல், இன்னைக்கு நம்ம இருக்க ஏடுகள்லாம் படி எடுத்தல் அப்படின்றதான் அவர் ஐயா சொன்னால். ரொம்ப சொல்ல வேணாம், எல்லா பேரும் உங்களுக்கு தெரியும், சித்த வைத்திருக்கிறோம். அகசியர் வந்து முதல் முனி, குருமுனி, செந்தமிழ் முனி அப்படின்றது. சில பேர் தவறாக வடக்கிருந்து வந்தவர் இன்னைக்கு சொல்லி திசை திருப்பாங்க. நம்மளோட வரலாற்றை திருப்பி போடுற மாதிரி நீங்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர் வாழ்ந்த இடம் வந்து அகசியர் வாழ்ந்த பாபநாசமலை, தென்காசி போகிற பாதையில் அகத்தீஸ்வரர் கோயிலில் அவர் அமர்ந்து உட்கார்ந்த கல் இன்னைக்கு இருக்கு. அவரோட ஒரு வீட்டில் வந்து சாப்பாடு கேட்குறாரு. இந்த வர்மக்களை பரப்புறதுக்காண்டி பாண்டி நாட்டில் இருந்து போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தேன். அவர் ஐயா உண்மைதான், அவர் சன்னியாசி வந்து கேட்டார் எங்கள் முன்னோர்கள்கிட்ட. நாங்கள் அந்த வீடை விலைக்கு வாங்கி இப்போயும் அவர் பிறந்த ஒரு ஐயா இப்போ கொண்டாடுறீங்க. அது மாதிரி அகசியருக்கு வந்த அந்த ஆயுள் நட்சத்திரத்தைக்காண்டி நாங்கள் 10 நாள் திருவிழா கொண்டாடுறோம். வீட்டில் சாதத்தை வச்சு மூழ்கிட்டு போகிறோம். 2 பாதங்கள் நிற்கும் அந்த இதில். இன்னைக்கு அவர் உட்கார்ந்ததில் வந்து அந்த அகசீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி பாறைகள் இருக்கு. இது வரலாறு. ஆக இது மாதிரிலாம் அகசியர் வந்து செந்தமிழ் முனின்ட்டு இங்கே இருக்க யாரும் இதில் தமிழ் சங்கத்தில் இருக்கவங்க முட்டாள் கிடையாது. வடநாட்டுக்காரங்க போய் செந்தமிழ் முனி தரமாட்டாங்க. அதனால் இனிமேல் இப்படி ஒரு தவறான தகவல் வந்தால் அதை நம்பாதீங்க. ரொம்ப ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நீங்கள் பாருங்கள், அவருடைய கல்வெட்டுலாம் இருக்குது. அதை செவி வழி என்பது பாடல் வழி. அடுத்து வந்து செயல் விளக்கம். அதாவது ஒரு வர்மத்தை வந்து நம்ம எடுக்கிறோம், அதில் வர்மத்தை வந்து மயக்கத்தை தற்காப்புக்காண்டு ஏற்படுத்துகிறோம், சிகிச்சைக்காண்டு எழுப்புறோம்னா 2 முறைகள் இருக்கு. அதாவது அடித்து தான் எழுப்ப முடியும். அப்போ சிகிச்சை என்பது மனிதனுக்கு வந்து முக்கியமானது. 2 in 1 ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து 2 முறை இழந்த ஒரே கலை உலகத்திலே வர்ம கலை மட்டும்தான். மித்த கலைகள் தனித்தனியாக இருக்கும். ஆக சித்த வைத்தியம் நம்ம நாட்டில் வந்து தோன்றியது, நம்ம வளர்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஏகப்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா இதுக்காண்டி எல்லாரும் வந்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ மருத்துவங்கள் இருக்கு. அந்த மருத்துவத்தை நாடி போகிறாங்க காசு சம்பாதிக்காண்டி. இந்த பரம்பரையை விடக்கூடாது, நீங்கள் இதை கொண்டாடணும் அப்படின்றத நீங்கள் கோகுலன் வந்து இதை எடுத்து நிலத்துல நம்ம பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம விஷயத்துக்கு வரேன். இப்போ வர்மக்களை தற்காப்பும் கொஞ்சமாக பேசிக்கிறாங்க. தற்காப்பு முறை எப்படி எதுக்கு வேணும்னா, உங்களுக்கு வந்து இப்போ அடிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு இடத்துல அடிக்கும் போது தான் மயக்கம் ஏற்படும். அப்போ மயக்கம் ஏற்படும் போது எந்த நேரத்தில் நம்ம அவரை எழுப்பலாம், எப்படி முடியும், சாத்தியப்படுமா அப்படின்றத வந்து வர்ம இலக்கு முறையில் வந்து ஒரு 4-5 விஷயம் முக்கியமான நம்ம பார்க்குறோம். என்னன்னா, அவரை பொழைக்க முடியுமா, காப்பாற்ற முடியுமா, முடியாதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எடுத்த உடனே நம்ம வந்து எல்லா இடங்களையும் உடம்புல வந்து ஒரு நம்ம ஏடுகளே நீங்கள் அனுபவப்படியாக பார்க்கணும். ஒரு இடங்கள் அடிப்பட்ட உடனே நீங்கள் வந்து எந்த பக்கம் கிடக்குறான், வலப்பக்கம் இடப்பக்கம் நேராக பின்னாடி இப்படி கிடக்கிற விதயங்களை வந்து நீங்கள் வர்மத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாமே. ஏன்னா எல்லாருமே அனுபவம் பெற்றிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வறுமை விழுந்திருக்குன்னு நம்ம எடுக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு புரியலை, ஐயோ அடிபட்டிருக்கேன், அவசரத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா
அவனுக்கு வந்து உயிரோட்டம் உள்ள முக்கியமான இடங்கள் வந்து வாசி அமுத கலசங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கலசங்கள் முக்கியமான இடங்கள்ல வந்து அது நிற்கும். அது எங்கே நிற்கும் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக நிற்கக்கூடியது வந்து பிடையில தான் நிற்கும். ஏன்னா இறந்தவன மனிதன் இப்போ இறந்தவன தலை கீழே போட்டுருவான், அப்படி கீழே போட்டுருவான். வேற எந்த அவயங்கள் வந்து கீழே விழுகாது. அவன் தலையை போட்டுருவான், கண்மொழிகள் வந்து நில குத்திடும். இதை ரெண்டுலையும் நம்ம வந்து அவன் பார்த்துட்டோம்னா அவன் வந்து தலை நிற்கிது அப்படின்னா இல்லை அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை கண்ணில் வெள்ளாட்டத்தை நம்ம பார்த்தோம்னா அது கருவடியில் வந்து நம்ம நல்லா அந்த அடையாளம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது காப்பாற்றக்கூடிய டயங்கள் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்போ வந்து நம்ம வந்து அடித்து வர்மத்தை இழக்கணும். எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய வர்மம் அடிப்பட்டாலும் காப்பாற்றலாம். இது யாரும் காப்பாற்ற முடியாததா? பிளட்டு வெளியேறுது, இந்திரியம் வெளியேறுது, அவனை மட்டும் காப்பாற்ற முடியாது. வர்மக்கல் இருக்குது, அதாவது மாத்திரைகளை மிஞ்சி இருக்குது. இது அவனுக்கு கர்ம வினை வந்ததான் அந்த நோய் ஏற்படும் அப்படின்னு சித்தர்கள் நம்மளை கூறி வச்சுருக்காங்க. அப்போ இதை பயம் இல்லாமல் எந்த அடிப்பட்டாலும் இதை முதலுதவி பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு முடிஞ்ச ஒரு காரமான பொருட்கள், வெத்தலை அல்லது சுக்கு இதை வச்சு மூக்கில் உறிஞ்சினோம்னா அழுத வந்து தும்பிடுவாங்க. இதை நீங்கள் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க. புகையை போடுவாங்க மயக்கப்பட்டு கிடந்தா இது மிளகாயை வச்சு. அப்போ தும்பினவுன்னா இல்லை இவனை காப்பாற்றலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். இது வந்து முதல் உதவி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அடுத்து உங்களுக்கு வந்து பல்வேறு இலக்கு முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இது முதல் உதவின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இதை முடிச்சுக்கிட்டு அடுத்த முறை வர தற்காப்பு என்பது என்ன அப்படின்னா, இப்போ செயல் வடிவம்னு சொன்னேன். அப்போ செயல் வடிவம் என்பது எழுத முடியாது. எழுதுனா ஒரு கையை வச்சு இப்படி அடிக்கணும், அப்படி குத்தணும், கட்டுமானம் அப்படின்றது தமிழ் மொழி தான். அது இந்த வர்மக்கலை வந்து சுய தமிழ் மொழியில் தான் வரும். இந்த கட்டுமானம், குத்துமானம், தாக்குதலுக்கு, இலக்குதலுக்கு, தட்டு, வெட்டு, குத்து, தடவுதல் அப்படின்றது நம்ம வந்து எல்லாமே தூய தமிழ் சொல்லி தான் வருது. இன்னைக்கு ஜாஸ்தியாக நீங்கள் வந்து எல்லா டாக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க கூட, எம்ஆர்ஐலாம் வந்திருக்கும். அதில் என்ன வந்திருக்குன்னா எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான். இப்போ மொழி வேணான்னு சொல்ல, நம்ம வர்மக்கலைக்கு முதல் உலகத்தில் அமேசான் காடுகள், ஆப்பிரிக்கா காடுகளில் வர்மக்கலை தோன்றலை. இங்கே தென்பகுதிய காடுகள்லாம் தோன்றுச்சு. அவருக்கு பின்னாடி தேரையர் அவர் சொல்லிட்டாரு. காலாங்கிநாதர், அதுக்கு பின்னாடி போகர். இந்த கலையை வந்து வர்மக்கலை வளர்த்தவங்க இவங்க தான் ஜாஸ்தியாக கம்மியாக இருக்காங்க. மித்தவங்க ஞானம், போதனைகள், சித்துக்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஜாஸ்தியாக வந்து இவங்களால தான் இந்த வர்மக்கலை வந்து இந்த உலக நாடுகள் போகுது. ஆனாலும் முக்கால்வாசி பேர் வந்து இவங்களை பூரா மறைச்சிடறான். பல சினிமாக்களும் சரி, பல இடங்களும் சரி, இவங்களை பேசுகிறதே கிடையாது. எதுக்கு இவங்க உலகம் பூரா ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா, தற்காப்பு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மருத்துவம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருத்தவங்களும் மருத்துவத்துக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் நம்ம இந்த ஏதாவது நோய்கள் வரத்தான் செய்யுது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எல்லா சம்பாதித்த காசை போலாம் ஒன்று வீடு வாங்குறாங்க, இல்லைன்னா தங்கம் வாங்குறாங்க. அடுத்தவங்க செலவு பண்ண வேண்டியது எஜுகேஷன். இந்த கல்வி வந்து இன்னைக்கு வியாபாரமாகி போச்சு. அந்த காலத்தில் வந்து சித்த வைத்தியம் ரொம்ப 6,000 பேர் ரொம்ப ஈஸியாகும். இன்னைக்கு வாங்க ரொம்ப கஷ்டம். நீங்களாம் படிச்சிருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோங்க. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் என்பது முறை வந்து செயல் விளக்கத்தில் வந்து வர்மத்தில் வந்து இந்த குத்து வரிசை அப்படின்றது. இதைத்தான் கராத்தில் குங்ஃபூ, பாக்ஸிங், மூதாய் பாக்ஸிங் அப்படி வச்சா மூதாயின் தான். அப்போ இப்படி அடிச்சா அடித்தோம்னா இது குங்ஃபூ அப்படின்றாங்க. இல்லை குங்ஃபூல இது பிளாக் அண்ட் பஞ்ச், இது கட்டுமானம், இது குத்துமானம், இப்படி தூக்கிய தமிழில் சொல்கிறோம். அப்போ இதை நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு இளைஞர்கிட்ட நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இதை வந்து ஒரு வீட்லேயும் ஒரு இளைஞர்கள் வந்து நம்ம நாட்டு தற்காப்புகளை பழகும் போது மருத்துவம் என்பது சன்னால் வளர ஆரம்பிச்சிடும். எதனால் அப்படின்னா, அடிபட்டவனும் எழுப்பணும். அடிபட்டு என்னையா நீங்கள் அடிச்சிங்கன்னா எப்படி எழுப்பீங்க? அடி விழுது மயங்க, அப்போ எழுப்பி விடும்போது அது வர்மம் மருத்துவமாக மாறுது. அப்போ மருத்துவம் என்பது மனிதனுக்கு உதவக்கூடியது. தற்காப்பு என்பது அடிக்கும் போது ப்ராக்டிக்கல், நம்மளுக்கு அனுபவம் என்பது ஜாஸ்தி ஆகுது. இப்போ ஏடுகளை 1-2 இந்த இடத்துல அடித்து இலக்கம்னு போட்டிருக்கோம். அதை நம்ம வந்து உடனே நம்ம இழக்க முடியாது. ஏன்னா அதை இலக்கெல்லாம் வேலை செய்யாது. உங்க அந்த செல்போனை வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்க வேண்டாம், பக்கவாட்டுல சாட்சி வைங்க. கீழே சாட்சி வைங்க. செல்போனை கீழே சாட்சி வைங்க, ஸ்ட்ரெயிட்டா வேண்டாம். அது ஓரியன்டேஷன் இல்ல, அப்படி இல்லையா? அங்க இவர் இருக்காரா?
உங்க சாட்சி சன் இருக்காரா? அந்த இருக்கா சாட்சி அவர்கிட்ட இப்படி வச்சுவா ஓகே சரி. ஓகே. இது ஓகேவா இது ஓகே ஓகேவா இது அருமையா இருக்கு. சரி சரி. முதலே சொல்லிருக்கான். நான் வந்து மேட்ருக்கு வந்துடுவா இல்லை போதுமா? ஐயா இது பேசுங்க. இப்ப கிளியரா இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு, பர்ஃபெக்டா சரி இருக்கு. சரி சரி. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த குத்து எத்து குத்து வரிசையில் ஒரு நாடுகள் தோறும் பாஷைகள் வேறு அப்படின்னும் போது நம்ம மதுரையில் சடையவர்ம பாண்டியன் வந்து அகசிக்கு பின்னாடி இந்த கலையை வந்து டோர்னமெண்ட்டாகவே வச்சுருக்கான். அப்புறம் அவர் வச்சு நடத்துக்கு அவரை பற்றி எனக்கு ரொம்ப பேர் தெரியல. சடையவர்ம பாண்டியன் அப்போ தமிழ்கமை நாட்டில் இதெல்லாம் அதுக்கு பின்னாடி எல்லா மன்னர்களும் விட்டுறாங்க. நம்ம நாட்டில் வந்து சோழர்கள் நாட்டுக்கு வந்துருக்குது. சோழர்கள் ராஜேந்திர சோழர்கள் இந்த கரூரெலாம் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து யோகாசனம் அப்படின்வாங்க. சில பேர் யோகாசனமில் ஆகாசனம்னு யோகாசனம்னுவாங்க அது பேர். அது சில பேர் நடத்திக்கிற கொஞ்ச நாள், அப்புறம் அதை விட்டுட்டாங்க. இப்போ கரூரார் வந்து அவருக்கு வந்து குரு யார்? ராஜராஜ சோழன். அப்போ அவரெல்லாம் வந்து அவங்க மறைச்சிட்டாங்க. அப்போ குருக்கள் வந்து ஜாஸ்தியாக வெளியே தேர்தலுக்கு வழியெல்லாம் போயிடுது குறிப்பிட்ட காலங்களில். அப்படி இருக்கும்போது அகசியரையும் போகரையும் பேசுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே வந்து தன்னைத்தானே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் ஐயா எங்க ஒரு இந்த நிமிஷம். ஆட்சியில் வந்துச்சு? ஐயா ஒரு நிமிஷம். டாக்டர் பிரீதா சாகர், உங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்க. சவுண்டு கெட்டே இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பிரீதா சாகர், உங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்க. யாருக்கும் சரியா கேட்கல, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் பிரீதா சாகர், ஹலோ ஹலோ. டாக்டர் பிரீதா சார், உங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்க. யாருக்கும் சரியா கேட்கல ஐயா பேசுறது. ஐயா நீங்க பேசலாம் இப்ப. அகசியர் வந்து நம்ம வணங்கணும். அதே மாதிரி அடுத்து காலாங்கிநாதர் போகரை வந்து வளங்களை நம்ம ஒவ்வொருவரும் கடமையாக நினைச்சு இதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த வர்மக்களையும் சித்த மருத்துவத்தையும் அப்படின்றது என்னுடைய கோயில் ஒன்று கட்டி அதில் அகசியருக்கு தான் நான் வந்து வச்சிருக்கேன். அவர் எப்படி மார்ஷல் ஆர்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதாவது எப்படி கலைகள் செஞ்சாரு அப்படின்ற ஒரு பிரேமா வச்சிருக்கேன். அவரை இந்த கோயில்கள் சிலைகள்லேயே வச்சிருக்கேன். அப்போ எதுக்கு நான் அவரை அவ்வளோ உள்ளன்பர் நேசிக்கலாம்? அவர் இல்லாமல் இன்னைக்கு வந்து நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. அப்போ அவர் தான் எனக்கு வந்து முதல் குருவாக நினைக்கிறேன். அடுத்த என்னுடைய தந்தை இந்த கலைக்கு. ஆக இந்த அகசியரை வந்து எத்தனை காலங்களாக இருந்தாலும் மனித இனம் மறக்கக்கூடாத விஷயத்தை செஞ்ச ஒரு மாபெரும் சித்தர் என்பது விஞ்ஞானி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் செஞ்ச விஷயங்களை தான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிருக்கேன். இந்த சூட்சம உறவு பயணம், வர்மக்கலை, தொடுவரும் படுவரும் தட்டு வரும் நோக்குவரும், அதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ மேட்ருக்கு வந்துடும். இப்போ நம்ம ஐயா இப்போ மருத்துவத்தை நம்ம பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் வந்து எம்ஆர்ஐ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எம்ஆர்ஐ கண்டிப்பாக வரும். சர்வைக்கல், லம்பார், ஸ்பாண்டிஸ், இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க. படித்தவங்களும் பாமர மக்களும் ரொம்ப அப்படி இடுப்பு வலி குறுக்கு வலின்னுவாங்க, கழுத்து வலியா சுழுக்குன்னுவாங்க. அப்போ நம்ம வந்து சொன்ன மறந்துடலாம். எம்ஆர்ஐ கொண்டாடணும்னா மேலே வந்து 6 to 7 கம்ப்ரெசிங் பல்ஜிங் டெஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு ஸ்பாண்டிலிஸ்ன்னு போட்டுப்பாங்க சர்வைக்கல் வந்து. அப்போ நம்மளும் என்ன சொல்கிறோம், உனக்கு சர்வைக்கல் பிரச்சனை இருக்குது, நம்ம பேசுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிட்டு தமிழ் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். நம்ம இந்த மாதிரி தமிழ் வந்து பிடரி வருமம், இதுக்கு பேர் பிடரி வருமம். நீ சொல்ற மாதிரி சுழுக்கு பிடிப்பு இந்த மாதிரி தான் நினைக்காதமா, இது வந்து பிடரி வருமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். சொல்லி பழகுங்க, அவங்க பாஷைகள் சொல்லணும். அப்போ இனிமேல் வந்து தமிழ் சொற்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான், ஏன்னா மொழிகள் இருந்தால் தான் இந்த மொழிகள் தமிழ் மொழி இல்லாமல் வர்மக்களை வர முடியாது. ஆக எல்லா மொழியும் தேவைதான். ஆங்கிலத்தில் மொழி வேணும், வேற பேசிக்கலாம், தப்பி ஹிந்தியில் பேசிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம அந்த கலையை கொண்டு போகிறதுக்கு நம்ம தான் குரு எல்லாருக்கும், எல்லா மருத்துவத்துக்கும் என்ற யாரும் மறக்க முடியாதுன்றதை நான் கடைசியில் ரொம்ப இந்த பேசணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்கிறனால இதை எதுவும் போர் அடிச்சா சொல்லிடுங்க. கொஞ்சம் வேற விஷயத்துக்கு போகிறேன். இல்லை பேசணுமா மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்கள் சொல்ல நான் விருப்பப்படுறேன் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் நீங்கள் கூடி இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இருக்கீங்க அப்படின்னா சித்த மருத்துவம், இந்த சித்தர்கள் கொடுத்த கலையை வளர்க்குறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு டிஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்க, அது வேற விஷயம். ஆக இந்த வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா தமிழ் மொழியை வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு சொல்லித்தாங்க வர்ற பேஷண்ட்டுக்கிட்ட. இங்கே பிடரி வருமன்னு சொல்லி பழகுங்கலாம். அப்போ நான் செய்த போகிறோம் பிடரி வருமத்தில் எடுத்து விட்டு அவங்கள க்யூர் பண்ணுறேன். என்னைய பற்றி ஜாஸ்தியாக சொல்ல, சிம்பிளாக சொல்லிக்கிறேன். அப்போ அவங்க பூரா வந்து 6 to 7 போட்டு ஸ்பாண்டிலிஸ் என்னையா பண்ணுங்க ஐயா, ட்ராக்ஷன் போட்டாங்க,
காலர் போட்டேன், பிசியோதெரபி பண்ணாங்க, கரண்டு வச்சேன், மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை ஒத்துக்கல, டெய்லி தலை சுத்தல் வருது, ஐயா கழுத்து வலி ஓவராக இருக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்றாங்க, டென்ஷன் ஆகுதுன்னு. அப்போ நம்ம சொல்கிறோம், இந்த எல்லாமே ஆங்கிலத்தில் தான் சொல்கிறாங்க. இப்போ பிடரி வறுமை ஏற்பட்டால் நம்ம வர்மக்களை வந்து நூல்களை பார்க்கும்போது நுரை பதை தள்ளம் அப்படின்னு தான் போடும். அது வந்து தாக்குதல் முறைக்கு மட்டும்தான் அது செய்யும். விதமான அடி, வெயிட் தூக்குறான், இல்லை கீழே விழுகிறான், பைக்ல இருந்து கீழே விழுகிறான், 2 பில்லோ தலைவாணி வச்சுறானா அவனுக்கு தலைச்சல் வரும். அப்போ நம்ம வந்து இல்லை இவன் எதுவுமே விழுகலையா அப்படின்வாங்க. அப்போ 2 தலைவாணி வச்சு ஆமா அப்படின்வாங்க பேச. இப்போ 2 தலைவாணி வச்சாலும் உங்களுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிஸ் உருவாக்கிறோம். இதை நம்ம வந்து பெரிய லெவலில் அவனை வந்து நோர பதையெல்லாம் வராது. ஏன்னா அது தாக்குதல் முறைக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் வரும். அப்போ நம்ம வந்து அவங்கள பார்த்தோம்னா அந்த டயக்னஸ் எப்படி நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்ம தொட்டு பார்த்தாவே அந்த இடங்களில் வலி வந்துடும். குளிர்ச்சி அடைஞ்சிடும். நம்ம வருமத்தில் படிச்சிருக்கோம். குளிர்ச்சி வந்து சில பேருக்கு வரும், சில பேருக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பாடியினுடைய டைட் பாடிக்கெலாம் கண்டிப்பாக இருக்க. அப்போ நம்ம வந்து இந்த தோள்களில் வந்து நம்ம அனுபவத்தை பார்த்தோம்னா அந்த கூலிங்காக இருக்கும். அந்த அடிப்பட்டோம் ஹீட்டாக இருந்தால் அந்த எல்லாம் சர்க்குலேஷன் ஒழுங்காகிடுச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வந்து வருமத்தில் வந்து அழகாக சொல்லி வச்சுருக்காங்க சித்தர்கள். அந்த குளிர்ச்சி அடைஞ்சால் வறுமை இருக்குது அப்படின்னு நம்ம அறுபத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அனுபவப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து தமிழில் பேசி என்ன உனக்கு வந்து தலை சுத்தாப்பா, ஆமாம் ஆமாம், ஏன்னா இங்கே அடிப்பட்டால் உங்களுக்கு பிரெயினுக்கு போகிற சர்க்குலேஷன் கம்மியாகிடும். இதுதான் நம்ம தெரிஞ்சு. அப்போ தலை சுத்தலுக்கு வந்து காரணம் வந்து இஎன்டி கார்டியாலஜியா இல்லை, 95% வந்து உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் போகாதனால தான் இவனுக்கு வந்து தலைவலி, தலை சுற்றலாம் வருது. ஆக தலைவலிக்கு நீங்கள் இதை சரி பண்ணால் சரியாயிரும், டென்ஷனுக்கு சரியாயிரும். ரொம்ப பேர் சில பேர் நோயாக நான் எனக்கு பதட்டமாக இருக்கும், அதுவும் சரியாயிரும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பிடரி வருமங்களை வந்து அழுத்தங்களை கொடுத்து அது தாங்கு சக்தியை கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும். அதே மாதிரி கழுத்து திருப்ப முடியல மட்டும் லைட்டாக திருப்பணும். ரொம்ப வேகமாக அடித்தா பல பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம மெதுவாக அடித்தோம்னா கழுத்து திரும்பலாம் வந்து செய்யலாம். இலக்கம் கொடுத்து உங்களுக்கு இலக்க முறைகள் இருக்குது. இலக்க முறைகள் கொடுத்துட்டு தான் நீங்கள் அவங்கள அடுத்த சிகிச்சை பண்ணணும். வெறும் கையிலையோ அல்லது நம்ம எடுத்தவொன்னு பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அந்த எம்ஆர்ஐயில் வந்து என்ன இருக்குன்னு வந்து நம்ம இங்கே பார்க்கவே வேணாம். 6 to 7 இருக்கும். 3, 4, 5, 6, 7 தான் வேர்ல்டு லெவலில் தான் ஒரே பாட்டு தான் உங்களுக்கு. ஆக இதில் வந்து தேயாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, இது தேஞ்சு போச்சு பேசன்னு சொல்லுவாங்க. தேயாது அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எதுக்கு தேயாது அப்படின்னா, ஒரு எலும்பு வந்து முதுகுத்தண்டில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேனல் அளவு இதில் கீழே முதுகுத்தண்டில் மூலம் போனோம்னா இது வரைக்கும் வந்து உடையும். ஆக்சிடென்ட் ஆனால் அல்லது டிபி இருந்தால் எல்லா இதையும் அரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கேன்சர் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். 3 தான் இந்த இது நடக்கும். எந்த காலம் கொண்டு எலும்பு தேவையாது. இந்த சர்க்குலேஷன் போகாதனால இந்த கால்சியம் அப்ளை வந்து 6 to 7 6, 7 பிடரி வருமத்தில் வந்து கிடைக்காது. அப்போ இது வந்து விலகிடும். அப்போ பார்க்க சார் இப்போ பாருங்க டாக்டர் விலகி இருக்கு ஸ்கேனில் இருக்குது. ஆமாம், இது தற்காலிகமானது. நீ தவறாக டயக்னோஸை கொண்டாந்து நீ வந்திருக்க. இது சரி பண்ணக்கூடியது. உனக்கு காலர் வேணாம், பெல்ட் வேணாம், சர்ஜரி வேணாம், எதுவுமே வேணாம். கையில் அமுக்கினா சரியாகிக்கும், பழைய இடத்துக்கு வரும். அந்த இடங்களை என்ன செய்ய போனால் இவங்க வந்து 2 வீலர் ஜாஸ்தியாக அன்றைக்கி ஓட்டுறாங்க. 2 வீலர் மட்டும் அவாய்ட் பண்ணணும். மற்ற வேலைக்கெல்லாம் போகலாம் வரலாம், படுத்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமாக சித்த வைத்திருப்பான். நீங்கள் இந்த டயக்னோஸ் சொல்லும்போது அதை பார்த்துட்டு பயமெல்லாம் உங்களை நீங்கள் காப்பாற்றி விடலாம். இந்த மாதிரி எலும்பு தேயாது அப்படிங்கிறத உங்களுக்கு புத்தியை சொல்லுங்க. இப்போ செர்விக்கலுக்கு வந்து பிடரிவு காலங்களில் நீங்கள் எடுத்து விட்டாவே சரியாயிடும். தலைவலி வரும்போது இங்கே ஹெட்டில் நீங்கள் தடவி விட்டு உங்களை ஏற்கனவே மருந்துகள் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. இதில் அடுத்து நம்ம 2வது கற்றுக்கிறோம். இந்த செர்விக்கலில் வந்து சில நார்மல் வரும். நல்லா கவனிங்க, நார்மல் மட்டும் வந்திருக்கும். நார்மல் போட்டிருக்கோம் ரிப்போர்ட்டில். ஆனால் அவன் பூரா தலை வலிக்குது, தலை சொல்லுவான், கை நம்னஸாக இருக்குங்க, மதம் இருக்கு அப்படிங்க. ஒன்றும் பயப்படணும். அது வந்து ஸ்கேன் வந்து கிளாட் ஆகாம மட்டும்தான் காமிக்கும். சில மைல்டாக கிளாட் ஆகிக்கிறதா இந்த எம்ஆர்ஐயும் உங்களுக்கு காமிக்காது. அதான் வருமம் அப்படின்னு சொல்லணும். இந்த வருமத்தை வந்து கிளாட்டானு வெளியே வந்து அதை வந்து ரத்த கட்டினா தான் இவனால் கண்டுபிடிக்க முடியும். இந்த இதும் வந்து நீங்கள் வந்த காலம் வந்து எம்ஆர்ஐ வந்து நம்பாதீங்க. சிடி ஸ்கேனை வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் எது எடுத்தாலும் இன்னைக்கு வந்து எம்ஆர்ஐ எடுத்து சிடி ஸ்கேன் எடுத்து வராங்க. எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மக்களை வந்து
எம்ஆர்ஐ செலவு கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த சித்த வைத்தியத்துக்கு. என்னங்க இவ்வளோ காசு கேட்குறீங்க, 1000 ரூபா கேளுங்க, ஒரு சூழலம் தாங்க, மாத்திரை வருங்க, தைலம் தருங்க, நான் இவ்வளோ கேட்குறீங்கன்னுவாங்க. அங்கே போய் புதுசாகவும் மக்கள் வந்து 5000 ரூபா 6000 ரூபா எம்ஆர்ஐ ஸ்கேன் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த விழிப்புணர்வு வந்தா பெட்டு இந்த ஸ்கேனை பார்த்து ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் குணமாகும் போது வரும்போது தான் உங்ககிட்டையும் வருமத்துக்கிட்டையும் வர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு முழு குணமாகி திருப்தியாக போகிறோம். அப்போ இவ்வளவு நாள் அவன் என்ன ஆனா உடம்புக்குள்ள போன மாத்திரை மங்கள் என்னாச்சு பக்க விளைவுகள், அதனால அவன் யோசனை பண்ண கிடையாது. அதே மாதிரி நம்ம அரசுகளும் சித்த மருத்துவத்துக்கு வந்து ஆயுஷ் வச்சிருக்கு அதை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க வச்சு முறையாக உண்மையாக உடன்போட இதை பெரிய லெவலில் அவங்க கொண்டு போறதுக்கு என்ன இல்லை அப்படின்றதான் என்னுடைய அனுபவம் சொல்லக்கூடிய வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். இதை நீங்க முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு நீங்க இதை கொண்டு போகணும், இந்த மக்களுக்கு வெளி ஸ்டேட்டுகளுக்கு கொண்டு போகணும். நீங்க நடத்துறீங்க இப்ப ஊர்ல இதை வந்து ஒரு முகாமா போட்டு இந்த மாதிரி நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம், இதை எதுக்கு எங்களை வந்து நீ வந்து ஊசி போட்டு மாத்திரை நிறுத்திக்கிற, ஏன் எங்களை வந்து சர்ஜரி பண்ண விட மாட்டேங்குது. அந்த காலத்தில் சர்ஜரி பண்ணாமல் இருந்தாங்க. அப்போ சர்ஜரி என்பது நீங்கள் அந்த காலத்தில் யாரும் இல்லாதனால உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அலோபதி ஆங்கில மருத்துவம் உங்களை வந்து உள்ளுக்கே போகலை. ஆக சர்ஜரி இல்லாமல் வெறும் கையிலே இந்த முதுகு தொண்டை சரி பண்ணி இருக்கும்போது எதுக்கு சர்ஜரி, எதுக்கு இவ்வளவு எம்ஆர்ஐ, எதுக்கு இவ்வளவு அலோபதி டாக்டருக்கு ஆர்த்தோனியரோ எதுக்கு தேவையோ அதுக்கு தேவைப்படலாம். அதாவது வந்து ஒரு அவசர சிகிச்சைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சித்த வைத்தியில் உடனே காப்பாற்றணும், நான் அடிப்பட்டலாம் உடனே காப்பாற்ற முடியாது, விட மாட்டேன், ஏன் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுலாம். அப்போ அந்த விழிப்புணர்வு என்பது இல்லை. ஆரம்பத்திலே காப்பாற்றிடலாம். உடஞ்சி போச்சுன்னா யாருனாலும் காப்பாற்ற முடியாது. ரெண்டா உடஞ்சி போச்சு ஸ்பைனல் கார்டு செல்விகளும் அவன் இறந்துட வேண்டியதான். அதனால வந்து இது வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு இந்த உலகமும் இந்த ஆங்கில மருத்துவத்தை தான் கொண்டு போகுது. இந்த இன்னைக்கு இப்போ நீட்டு தேர்வுக்கு போய் எழுதுறாங்க, யாராவது பிஎஸ்எம்க்கு வராங்களா? இல்லை, கிடைக்கலன்னா இப்போ டெண்டலுக்கு வராங்க, இப்போ வருவாங்க. அப்போ நம்மளுடைய கலைகளை கொண்டு போகிறதுக்கு இது மாதிரி நீங்களாம் வந்து ஒரு யுக்தியை கையாண்டு இதை நீங்கள் போராட்டங்கள் என்பது நீங்களாம் டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். எங்களுக்கு இது பத்தாது, எங்களுக்கு வந்து நீ எம்ஆர்ஐலாம் விட நாங்கள் தொட்டே குணப்படுத்துகிறோம், சித்த வைத்தியம் இது எதுக்கு நீ எம்ஆர்ஐ எடுத்து இவ்வளோ மக்களை ஏமாத்துற, மன உளைச்சல் எதுக்கு ஏற்படுத்துற, அப்போ எங்களால் சரிப்படுத்த முடியல, மறுபடியும் எம்ஆர்ஐ எடுத்துங்கன்னா அந்த நார்மல் வந்துடுது. அது மாதிரி ரிப்போர்ட் வேர்ல்டு லெவலில் நான் போட்டிருக்கேன். மருமக்களை காமில் பார்த்தீங்கன்னா L4-5 வந்து பல்ஸ் கம்ப்ரஷன் டிஸ்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பழைய இடத்துக்கு வந்து நார்மல் வந்துடும். இது ஒரு பேஷண்ட் வந்தவொன்னே ஒரு எங்கிட்ட வந்து வந்தார் பெரிய விஐபி. அப்போ ஐயா எங்கள் டாக்டர் வந்து கழிப்பெல்லாம் பண்ணியிருக்கார் சர்ஜரி பண்ணவன், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நான் வந்து யூரின் தும்முலாம் இருமலாம் யூரின் மோசம் வெளியாகிடுது, ஒரு வாரத்தில் இம்மிடியட்டில் அவனுக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஐயா நான் டாக்டரை கேட்டுக்கணும், கழிப்பு அவனுக்கு ஃபோன் பண்ணணும், அந்த ஆள் நீங்கள் வேறாடி பண்ணாத, எனக்கு சர்ஜரி பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, வலி நின்றம் பாடக்கூடாது, வருமா பண்ணிக்கேன்ட்டாப்பா இருந்தாரு. சில பேர் சொல்லுவாங்க வருமா என்கிட்ட பண்ணி இந்த ஆள் குணமாயிட்டாப்ப, அந்த ஆள் 2வது அட்டாக்ல அவர் டாக்டர் இறந்துட்டாப்ப. அப்போ பார்த்து டாக்டர்ஸ் அலோபதி போலாம், இது எப்படி மருமக்களை போய் சரியா போச்சு, 28 வருஷம் நடந்துச்சு, எப்படி சரியா போய், நீங்கள் வாயா உன் நல்லா இருக்கா, நல்லா இருக்க, பிளேட்லாம் போட்டு வரேன், ஒரு எம்ஆர்ஐ எடுத்துப்பா பார்ப்போம். எம்ஆர்ஐ எடுத்து கூட அந்த டாக்டர்கிட்ட கொடுத்தவங்கன்னா, ஐயா என்ன ஐயா தலையை கீழே போடாங்க, நல்லா இருக்கு, நோ யூகன்ஸ் தான் நார்மல், லம்பாட்டு சர்விக்கல். ஏன்னா என்ன செஞ்சேன் உடனே மருந்து கொடுத்தனா, என்ன ஒன்றும் கிடையாது, எடுத்து விட்டேன், தகவல் சரியா போச்சு. அப்போ இது மாதிரி இது என்ன உலகம் பூரா நீங்கள் பார்க்கலாம், எல்லா டாக்டரும் எல்லாம் ஏதாவது அவங்கள தரக்குறவா பேச நினைக்கணும்னா ஒரு உண்மையை வந்து மறைக்கக்கூடாது, மனித இனத்தை கொலை பண்ணக்கூடாது. நவீன கருவிகள்னாலையும் நவீன மருத்துவத்துக்கும் இந்த எல்லாருக்கும் இந்த பாடமாக இருக்கட்டும். ஏன் அரசுகளுக்கு தெரியாதாது, ஏன் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க? அப்போ இதெல்லாம் வந்து உங்களை அமுக்கிறதுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள், நீங்கள் வெளியேறக்கூடாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை போட்டு 28 வருஷமாச்சு, எந்த பாமர மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க? இல்லை. வெண்டநாடு எந்த டாக்டர் அலோபதியில் சயின்ஸ் சிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறான்? இல்லை. இந்த மக்களுக்கு உதவட்டுமே ஐயா போங்கன்னு செய்கிறானா? இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து உங்களை அணுக்கணும் என்பது ஒரு எண்ணத்துல தான் இந்த நவீன மருத்துவம் வந்து வளர்ந்துக்கிருக்கு. அதனால எல்லா மருத்துவமும் தேவைதான். அதனால முழுமையாக வந்து நான் வந்து அதை குறை சொல்லலாம், ஆனால் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா டாக்டரும் உட்காந்துருப்பீங்க, ஏன்னா நீங்க என்னோட எம்ஆர்ஐங்களாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன் எப்படி சாத்தியப்படுச்சு, எதுக்கு வெறும் கையில பண்றதுக்கு எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு பாமர மக்களை இவ்வளவு மன உளைச்சல் பண்றீங்க? எம்ஆர்ஐ எலும்பு தெரிஞ்சு ஏமாத்துறீங்க.
ஆக சித்த வைத்தியர்கள் நீங்கள் ரொம்ப பேரை குணப்படுத்திக்கோங்க. இனிமேல் வந்து யாரா இருந்தாலும் கையில குணப்படுத்தலாம் அப்படின்றது தமிழ் வார்த்தைகளை சொல்லி நீங்க இது பண்ணுங்க. அடுத்து லம்பாருக்கு வரேன். லம்பாருக்கு என்ன செய்யலாம் நம்ம நோய் நீக்கிறது நம்ம? அப்போ எல்பொருள் பயின்றான். அப்போ எல்பொருள் பயிர் நட்டல் வருமம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். நட்டல் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் வருது, ஸ்கேனர் வரைக்கும். முகூலம் என்பது கீழே போகுது, ஸ்கேனர். ஸ்கேனர் உடனே அவங்க அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸ் போகிறான். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் வந்து எல்பொருள் பயில பல்ஜ் கம்பரசிங் ஒரே ரிப்போர்ட் நல்லா அடங்குது. அப்போ இந்த பல்ஜ் கம்பரசிங்னா நீங்கள் வந்து நான் எம்ஆர்ஐயே பார்க்கவே கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை போட்டு கையில் எடுத்துருந்தாப்பா வச்சுக்கப்பா, இதே மாதிரி இருக்கு, ஆமையா இருக்கேன், இதுக்கு ஏப்பா இவ்வளோ 6000 ரூபா செலவு பண்ணுறேன், ஏதாவது உள்ளூருக்கு அடிபட்டால் ஏதாவது மாற்றிட்டு போ, பிளட் ஏற்றிட்டு போ, இதெல்லாம் செய்ய வேண்டிய அளவு இதெல்லாம் நீங்கள் வந்து ஏமாற்றுறாங்க அவங்கள அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்கள சரி பண்ணிட்டு ஐயா நல்லா இருக்கேன் நடக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன நீங்களும் வந்து இந்த நட்டல் வருமத்தை தடவி விட்டு முதல் இலக்கம் கொடுங்க. இலக்கம் கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்த இதை வந்து சிட்டிங் போடுங்க. அப்போ என்ன நினைக்கிறான் மக்கள்லாம் வந்து ஆஸ்பத்திரி போகிறான், ஊசியை போகிறான், மாலிகாக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றான், பெல்ட் போடுறான், பிசியோதெரப்பினா எக்ஸசைஸ் பண்ணுறான், அதெல்லாம் ஒன்றும் கேட்காது, சிவியராக போயிடும். அப்போ சயாட்டிக்கான ஒரு பையனை சொல்லுவான். அப்போ இடுப்புகள் கவனிக்காம விட்டோம்னா ஆண் பெண்களுக்கு இந்த பக்கவாட்டில் நரம்பு வந்தது கால் வரைக்கும் வரக்கூடியது. அப்போ இது வந்து பிட்டி வருமம் அப்படின்றோம். இதில் வந்து வரக்கூடியதான் சயாட்டிக்கா அப்படின்னு போடுவோம். ஆக இந்த இதையும் நம்ம நீங்கள் சரி பண்ணலாம். எல்லாமே வந்து நட்டல் உரிமத்திலேருந்து கீழே இறக்கி விட்டு நீங்கள் தைலத்தை தடவி விட்டு உங்களுக்கு கொடுக்க சூரணங்கள் மருந்துகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 100க்கு 100 சரி பண்ணலாம். சரி பண்ணிக்கிட்டு வரேன். இன்னைக்கு நான் பேஷண்ட்டை வந்து 4 ஊரில் பார்க்குறேன். மதுரை ஹெட்டாக வச்சு, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, எல்லா இடங்களையும் வந்து 1 நாள் 2 நாள் தான் பார்க்குறேன். அங்கேயும் எல்லா எம்ஆர்ஐலாம் துணிஞ்சிரும் உண்டு உங்களுக்கு. அதனால் வந்து உள்ளுறுப்பு நோய்களும் மருமக்களை சரி பண்ணலாம். இந்த கிட்னி, இந்த ஹார்ட்டு, பிளாக்கு, இதெல்லாம் நான் சரி பண்ணிட்டு சொன்னால் விரிவடைஞ்சு போகணுனால அதை நான் குறைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முக்கியமான நோய்கள் வந்து இது ஸ்ட்ரோக்கும் பிடரி வருமத்தில் வரக்கூடியதான். அது ஸ்ட்ரோக் வந்தால் உடனே வந்து ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்குள்ள வரணும். இவங்க யாரும் வர்றது கிடையாது. அப்போ அதில் விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். உங்களுக்கு 2 முதுகு தண்டும் இப்போ செர்விகளும் இப்போ நம்ம தமிழ்லேயே நீங்கள் சொல்லி பேசுனர்களுக்கு பழகுங்க அப்படின்றத சொல்லிட்டு சில பேர் வந்து சடக்கு எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த கழுத்தை அடித்து எடுப்பாங்க, அது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது எடுக்கும்போது சர்க்குலேஷன் வந்து அவங்கள பாதிக்கப்படும். அதே மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க, சில பிசிக்கல் எக்ஸசைஸே வந்து ராங்காக போனால் இந்த ஸ்பைனல் கார்டும் செர்விக்கல் வந்துடும். அதில் வந்து இது ஒன்றும், இது இந்த ஸ்கிப்பிங் ஒன்றும். அதே மாதிரி ஸ்கிப்பிங் பண்ணக்கூடாது, 2 தலைவாணிஸ் படக்கூடாது, நெக்கு எடுக்கக்கூடாது, ஓவராக அடித்து எடுக்கக்கூடாது. சுளுக்கு அப்படின்னு வருவாங்க சில பேர், சுளுக்கு கிடையாது, இந்த நரம்பு பாதிக்கப்பனால வரக்கூடியது. அதை இலக்கி விட்டால் சரியாக போகும் உங்களுக்கு. ஆக இந்த எப்பயுமே எலும்பு தேய்கிறதில்லை அப்படின்னும்போது நீங்கள் தைரியமாக வரக்கூடிய பேஷண்ட்டுகளும் ஒரு சித்த வைத்திய டாக்டர்களும் சொல்லுங்கள், எலும்பு தேயாது, எலும்பை சரி பண்ணலாம், நரம்பை சரி பண்ணலாம், ஜவ்வையும் சரி பண்ணலாம். இன்னும் இதை முன்னிறுத்தி கொண்டு போகிறதுக்கு அடுத்த ஒரு கட்ட நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன். ஐயா கொஞ்சம் நிறுத்தி பேசுவா ஐயா? கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து பேசுங்க, எவ்வளவு பிரச்சனை இல்லை. தண்ணிலாம் குடிக்கலாம், நிறுத்தி பேசுறேன். இதை போதுமா? சரி, வேற மேட்ருக்கு போயிடுவாயா? இந்த அந்த இது மட்டும் இல்ல, டிசீஸ் மட்டும் சொல்லிட்டு நீங்க அந்த வர்மத்துடைய அந்த தொடுவர்மம் படுவர்மம் அது வந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்யா, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, தொடுவர்மம் படுவர்மத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. ஓகே. அடுத்து வந்து வருமத்துக்கு வந்துடுறப்ப நேரம் இல்லை, அதனால வந்து இப்போ வருமங்கள் நம்ம எடுத்துட்டோம். படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம். அடுத்த சப்ஜெக்ட் வந்து நிறைவு பகுதி மிகுதிண்டாக்கலை அப்படின்றது. அப்போ படுவோரம் என்பது என்னன்னா, நம்ம வந்து தாக்குதல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த குத்து வரிசை, இந்த அடி நாட்டு குத்துச்சண்டை அப்படின்றது, கை காலை அடிக்கக்கூடிய விளையாட்டை கண்டிப்பாக ஒவ்வொரு சித்த மருத்துவரும் இந்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் தாக்குதல் நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம கிடைக்கும் போது இலக்க முறை ஈஸியாக இருக்கும். அதில் வந்து மொத்தம் 12 இருக்குது, 14 இருக்குது, 16 இருக்குது. அப்போ ஏடுகள் வந்து விடாவது நம்ம நேரடியாக அடிக்கிறது தான் முக்கியமானது. அதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து தொடுவர்மம் 96ன்னு சொல்லுவாங்க, ஆனால் 96க்கு மேலே இருக்குது. பொதுவாக வருமங்கள் வந்து 108 நம்ம சொல்லிக்கிறது. ஆயிரக்கணக்கான வருமங்கள் நம்ம உடலில் இருக்குது. அப்போ நம்ம அனுபவங்கள் அது தெரிஞ்சுக்கலாம்.
தொடு வருமம் என்பது எப்படின்னா அடிப்பட்டவுடனே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இலக்கு முறையை இருக்கும்போது எந்த வருமத்தை நம்ம இழக்கலாம். தட்டு வருமம் என்பது ஒரு இடங்களை அடிச்சா நம்ம தான் அவங்களை எழுப்ப முடியும், வேற யாரும் எழுப்ப முடியாது இத்தனை மணி நேரத்துல. இல்லைன்னா ஊனமா இருந்து நோய்கள் உருவாகி மனிதன் இறப்பு கொண்டு போயிடலாம். அது தட்டு வருமம். அது தட்டு வரை மாணவர் சொல்லி கொடுத்தாரு. இது எதிரியை தாக்குவதற்கு மட்டும்தான் 3 முறை வார்னிங் தரணும். அடுத்து வந்து நம்ம நோக்கு வருமம். நோக்கு வருமம் என்பது என்னன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த புஸ்தகமும் கிடையாது. நோக்கு அகசியரும் போகரும் இதை பற்றி எழுதி வச்சிருக்காங்க. வெற்றி என்ற மூலிகை விளம்பரக்கலைன்னு அகசியர் இருக்காரு, குன்று தாங்கி மூலிகைன்ட்டு போகர் எழுதி வச்சிருக்காரு. இந்த எடுத்து வாயில வச்சுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, வாகாத படையது வந்தாலும் மயங்கிய பின் வீழ்வாரு அப்படின்னு நம்ம ஏடுகளில் குறிப்புகள் இருக்கு. ஆனால் அந்த மூலிகையெல்லாம் நம்ம வாயில வச்சோம்னா அந்த வேலை பண்ணாது. அதனால வந்து எதுக்கு பண்ணாது அப்படின்னு சொல்லணும்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து பயிற்சி தான். இந்த வரும்பங்கள் வரும்போது நம்ம தியானம் மெடிடேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருமத்துக்குள்ளே இருக்கு. பல அங்கங்கள் இதுக்குள்ளே இருக்கு, நமக்கு தெரியல. வெறும் வருமங்கள்லாம் இதான் மருத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப விஷயங்கள் இருக்கு. சூட்சம பயணம் இருக்கு, உடல் விட்டு உடல் பயணம் இருக்கு, நம்ம வந்து தொடாமல் குணப்படுத்தக்கூடிய இருக்கு. அதை வந்து நம்ம செய்யலாம். அதை வந்து வெளிநாட்டில் கீழேங்களாம் அதை ஏற்றுக்கிடுவான், ஆனால் நம்ம செஞ்சோம்னா கேலி பண்ணுவான். ஆக நீங்களும் வந்து நோக்கு வருமத்தில் வந்து இந்த நோயை நீங்கள் தொடாமல் நோய் நீக்கிறதுக்கு பயிற்சி பண்ணலாம். அது சில பேருக்கு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை முறையாக வந்து கை வழியாக கொண்டாடலாம். ரொம்ப அருமையான முறை. ஆக கண்ணிலிருந்து அடுத்த கை வழியாக கொண்டாடுறது 2 முறையில் தான் இது பாஸ் ஆகும். நான் செய்யக்கூடிய முறைகள் அதுதான். அதனால வந்து நோக்கு வருமம் வந்து அடிப்படையில் வந்து இங்கே வந்து இந்த தியானம் இந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சித்தியாகிறதுக்கு வழி இருக்கு. ஆக மூலிகையினால சொல்லி நீங்கள் ஏமாறாதீங்க. மூலிகை என்பது ஒரு அதிசயமான போகர்னால சொல்கிறேன். அவர் செஞ்ச மூலிகை வந்து இரும்பு தலைகளை உடைக்கும் மூலிகை அப்படிங்கிறத வந்து 91 வந்து பாக்கியாதல்ல ஒரு கதை எழுதியிருந்தாங்க. ஒரு பூட்டை உடைக்கிற மாதிரி திருடவன் திருடி போகிற மாதிரி. இது வந்து கிராமத்துக்காரங்க போய் அந்த மூலிகையை கொண்டாந்து பயன்படுத்துகிற மாதிரி. இது உண்மைதான். நான் வந்து எழுதி போட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க, டெமோ பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மூலிகை எடுத்து மாணவர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து அதை பூட்டை ஒன்று உடச்சி காமிச்சேன், நம்ப மாட்டேன் லீவரை. இப்போ நம்பர் பூட்டை வாங்கிட்டு வந்து அந்த ஆளே கூட போனாங்க. நம்பர் திறப்பு நம்பர் வச்சுட்டாப்புல அந்த மூலிகையை வச்சு அந்த திறப்பு நம்பர் வந்து எல்லா நம்பரும் திறந்துச்சு. ஆச்சரியப்பட்டாப்ப எப்படிங்க சாத்தியப்படுது? அதெல்லாம் போகர் சொல்லி வச்சது பொய்யல்ல. நம்ம கண்டுபிடிக்கிற திறன், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய யுக்தினால சித்தர்கள் மீது உண்மைதான் நிரூபிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அது பாக்கியாதல்ல இரும்பை இழக்க ரொம்ப பெரிய விஷயம். ஆக இது மாதிரி மூலிகை ரொம்ப அதிசயங்கள் உண்டு, உண்மைதான். அந்த மூலிகை வந்து சதை ஒட்டி எலும்பு ஒட்டி அதெல்லாம் சில நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் அதிசய மூலிகைகள் ஜோதி விருட்சகம் கண்டுபிடிச்சலாம் போட்டிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட மூலிகை இருக்கிறது உண்மைதான். அதை நம்ம ஆய்வு பண்ணி வெளி உலகத்துக்கு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ற சொல்லிட்டு மெய்திண்டா கலைக்கலாம். நிறைவாக மெய்திண்டாக்களை எப்படின்னா, இப்போ வந்து நோக்கு வருமத்தில் வந்து குணப்படுத்தணும் அல்லது நோக்கு வருமத்தில் தாக்குதல் தொடுக்கும் 2 முறை இருக்குது. பண்ணிட்டு அடுத்த முறைகள் நீங்கள் வந்து அந்த இறைவனுடைய அனுப்பிரகம் தான் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கையை காட்டினாவே போதும். எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய வெயிட் ஆளானாரு, அவர் கீழே மயங்கி கீழே விழுந்துடுவார். விழுகிறதுக்கு எந்தி இருக்கிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணலாம். நோக்கு வருமத்தை உடனே எந்திரிச்சிடலாம். இதில் வந்து எந்திரிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். இதில் வந்து கத்தி அருவாள் வேலு கம்பெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது. இன்னொரு விஷயங்களை வந்து உலகத்துக்கு ரொம்பவே செஞ்சு காமிச்சிருக்கேன். இதன் போல நம்ம ஆள் எப்படி இருக்கேன்னா, போல வெளிநாட்டுக்காரங்க குரூப்பு கராத்தின்னு பார்ப்பேன். நம்ம செஞ்சோம்னா என்ன செய்கிறாருன்னு கேள்வி பண்ணுறான். அப்படி ஆள். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கேள்வி வார்த்தையை கேட்டு இருந்தால் அந்த வன்மக்கள் உட்காந்து பேச முடியாது. இப்போ வந்து சமூகம் இன்னைக்கு அவன் தெரிந்த அதே மாதிரி தான் இருக்கான். எவ்வளவு விஷயத்தை கையில் கொடுத்தாலும் கேள்வி பண்ணுறது ரெடியாக இருக்கான். ஏன்னா அன்னைக்கு மாதிரி இதை வந்து இந்த வரக்கூடியவங்களை இந்த கலையை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுகளை தான் இவங்களை வந்து தண்டிக்கப்படணும் இறைவனா. இவங்கெல்லாம் சீக்கிரம் இவங்களுக்கு வந்து அழிவு, இந்த நோய்களை வந்துக்கிற கொரோனான்றது. இதனை சித்த மருத்துவம் வர்மக்களையும் நானும் காப்பாற்றி 4 பேர் கொரோனாவுக்கு ஊசி போட்ட கிடையாது. என்னுடைய பேரங்களும் சரி, என்னுடைய மாணவர் ரொம்ப பேரை காப்பாற்றுங்க. ஆயிடுச்சு உடனே 85 90க்கு மேலே கொண்டாந்துருக்கேன். அதனால் சித்த மருத்துவம் பெரும் ஒரு அர்ப்பணிப்பை பண்ணீங்க. அது எந்த அளவுக்கு உலகத்துக்கு போகலை, அதையும் அமைக்கிட்டான். வறுமக்கள் ரொம்ப பேர் நான் காப்பாற்றிக்கிங்க. மாணவர் நாளும் கொரோனா ஊசி போட்டிருக்கேன். கொரோனா ஊசி போட்டு என்ன பாடு போகலாம் அன்றைக்கி ஒரு ஆளும் மாறாடத்தை இறந்துக்கிருக்கான். இதெல்லாம் வந்து மருத்துவம் வந்து வேடிக்கை பார்த்து தான் இருக்கான். இதான் அவன் வந்து இவனை பூரா எளியாத்தான் நினச்சிருக்கான்.
அப்போ மெய்திண்டா கலைக்கு பண்ணும்போது துப்பாக்கி, இன்னைக்கு துப்பாக்கி பார்த்துருங்க எல்லா இடத்துலையும் துப்பாக்கி வச்சு எல்லாரும் பாதுகாப்பு எல்லாம் வச்சுருக்கான். போர் போடுறான், நாட்டுக்கான சுடுறான். உயிர்கள் வாழ்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கலாம், 10 மாதம் ஈஸியாக சுடுறான் துப்பாக்கி குண்டுகளை. அந்த துப்பாக்கி குண்டுகள் எந்த துப்பாக்கி வந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் வந்தாலும் வீழ்த்த முடியுன்றத நிறைவாக நான் ஒன்று செய்ய போகிறேன், டிவிகளுக்கோ அல்லது இதுகளுக்கோ. அப்போ தான் நம்ம மெய்திண்டா கலை, நம்ம சித்தருடைய கலை வந்து உலகத்துக்கு வந்து, என்னடா துப்பாக்கி ஒரு துப்பாக்கி என்ன செய்ய முடியுமா, துப்பாக்கி நிற்க முடியாதரா மெய்திண்டா கலை. இது எனக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு. சித்தர்களுக்கு வணங்கி நான்ற கௌரவம் இல்லாமல் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் தகவல் தரேன். இந்த துப்பாக்கிகளப்போ கீழே விழுந்துடும், எத்தனை கிலோமீட்டர் வந்து அதை செய்யப்படுற டம்மி துப்பாக்கி வச்சு. அதுக்கு நீங்கள் விரைவில் உங்களுக்கு நம்ம சங்கத்துக்கு எல்லாரும் இதை பார்த்து இந்த வர்மக்கலையை வந்து சித்த மருத்துவத்துக்கும் இந்த கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆதங்கத்தை சொல்லிக்கிறேன். இதை அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்பி, இந்த கோகுலன் வந்து அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணார். நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. கோகுலன் போதுமா? ஐயா நன்றியா, மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ரொம்ப அற்புதமா அந்த வர்மக்கலையை பத்தி, உங்களுக்கு பயணத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்முடைய சித்த மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் தமிழ் கலாச்சாரத்தின் பாரம்பரியத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க வர்மக்கலையை பத்தி. ஏன்னா அதை வந்து நீங்க தெளிவா முதல்ல சொல்றது மூலமா, சொல்றதை விட செயல்பாட்டுல கொண்டு வந்தது மூலமா நீங்க வந்து பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கீங்க. அதுதான் அங்க சித்த மருத்துவர்களுக்கும் தேவையான விஷயம், பொதுமக்களுக்கு தேவையான விஷயம். சொற்களும் அந்த நூல்கள் எவ்வளவா இருந்தாலும் கூட செயல் தான் அங்க முக்கியம். எல்லாமே உலகம் வந்து எப்பவுமே செயலை தான் எதிர்பார்க்கறது, சொற்களை அது எதிர்பார்க்கறதுல. நிறைய பேர் எழுதிட்டு போயிருக்காங்க, பட் யாருமே வந்து செயல்படுத்த. ஆமா, இங்க செயல் விளக்கம் தான் வந்து நம்பிக்கை கொடுத்து, செயல் விளக்கம் தான் உண்மையா வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. அந்த செயல் விளக்கத்தை நீங்க ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு வரீங்க. அது உங்க யூடியூப் சேனல்ஸ் வித் உங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லபடியா காட்டுது. அதே ஒரு சில டவுட்ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் நம்ம டாக்டர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் உங்களால கொஞ்சம் ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க ஐயா. சித்த மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேள்விகள் கேட்டுக்கலாம். டாக்டர்ஸ், சித்தா டாக்டர்ஸ், உங்க மைக்கை மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம், கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். நம்முடைய தொடுவர்மம், படுவர்மம், நோக்கு வர்மம், மெய்திண்டா காலம், இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா உங்க மைக்கை ஆன் பண்ணிட்டு ஐயா கிட்ட அந்த டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்க. ஹலோ டாக்டர்ஸ், இருக்கீங்களா? சரி சார், வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் வந்து வேந்தவியாஸ், டாக்டர் வேந்தவியாஸ். சரியா. ஐயா, இதுக்கு நீங்க கிளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்றீங்களா இல்ல எந்த மாதிரி? அதான் வந்துயா, நம்ம வந்து இப்ப நீங்க இருக்க ஊரு? நான் பரமக்குடிங்க. பரமக்குடி. ஒன்னும் பேசணும், நீங்க வந்து ராமநாதத்துல இந்த கிளாஸ் இருக்கு, சனி ஞாயிறு. அங்க வந்து களஞ்சியம்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கலாம். சரிங்க. இங்கே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 நாள் கிளாஸ் நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம். இங்க இருக்கு கிளாஸ் இருக்கு, ராமநாதத்துல சேர்த்துங்க. அடுத்து உங்க நம்பர் நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சரிங்க சரிங்க, நன்றிங்க. டாக்டர், வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பேரியா? ஐயா, டாக்டர் இளவரசன் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். மிக அருமையா இருந்தது உங்களுடைய தொகுப்பு. வர்மத்தை பத்தி எங்களுக்கு ஒரு மருத்துவருக்கே இவர்களுடைய சொல்லுங்க எந்தெந்த நோய்க்கு பார்க்கலாங்கிறதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. சரிங்க, சந்தோஷம் ஐயா. எனக்கு என்னுடைய கேள்வி, இந்த சிறப்பு நிலை குழந்தைகள், இந்த மூளை வளர்ச்சி பாதிச்ச ஆட்டிசம் குழந்தைகள் சொல்றாங்க இல்லையா, அதற்கு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் கம்மியா இருக்கனால சொல்ல முடியல. நான் பண்ணி அனுபவத்தை அதற்கு வர்மக்கலையில உங்களுடைய சொல்றியா. இன்னைக்கு வந்து ஆட்டிசம் என்பது இன்னைக்கு பேர் வந்து அலோபதியில சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பேரு ஆட்டிசம் கிடையாது. கரெக்டானையா? ஆட்டிசம் அலோபதியில சொல்றாங்க ஆட்டிசம்ட்டு. இதுக்கு சிமிட்டங்கள் என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கையை தண்ணியில கழுவிட்டே இருக்கும் குழந்தை, ஓடும், கத்தும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிறவியில வர்றது ரொம்ப கம்மியா,
ஆண்களை ஜாஸ்தியாக பாதிக்குது இந்த நோய், பெண்களை வந்து கம்மியாக பாதிக்குது. இதில் வந்து பெண் குழந்தை வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு குழந்தை வந்து ஆட்டிசம் அங்கே பண்ணாங்க, ஒன்றும் முடியலை. இங்கே வந்து என்கிட்ட வந்து ஒரு 35 வருஷம் இருக்கும் அந்த குழந்தை. அதை வரும்போது ஓடி ஆடும், கத்தும். அப்போ அந்த வருமங்கள் எடுத்து விட்டு தைலங்கள் கொடுத்தோம்னா அந்த குழந்தை நார்மல் ஆயிடுச்சு. இந்த கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் இருக்குது. அப்போ இது வருமக்கலையில் ஈஸியாக ஜெயிக்கலாம், சித்த வைத்தியம் சரி பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து அவங்க தவறாக சொல்கிறாங்க. அதை வந்து மூளை செயல்பாடுகளை வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு வந்து இப்போ பிடரி வருமம் சொல்லணும் பார்த்தீங்களாயா, இந்த பிடரி வருமத்தை நம்ம வந்து கொண்டு போனாவே இந்த செர்விக்கல் அந்த மூளையில் நரம்பெல்லாம் சரி பண்ணலாம். அப்போ நம்ம உள்மருந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து என்ன உங்களுக்கு காரணம், இன்னொரு காரணம்னா நோய் உருவாகுது மரபணுக்கள்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறானது, சில பேர் தவறுது. இந்த எம்எம்ஆன்ற ஊசி வந்து 1.25 வயசுல போடுவாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைகளை பேசணும் தான். 1.25 வயசு அடுத்த பிறகு 6 மாசத்துல போடுவாங்க. இந்த எம்எம்ஆன்ற ஊசி வந்து மனித இனத்தை வந்து ஆய்வு பண்றதுக்காண்டி, இப்போ கொரோனா மாதிரி ஆய்வு பண்றதுக்காண்டி இந்த நவீன மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். அவன் வந்தவனை கேட்பேன், எம்எம்ஆர் ஆமையா போட்டதுக்கு பின்னாடியே அது மாதிரி நடக்குது, நல்லா பேசிட்டு தான் பேச மாட்டான், ஓடுறான், இன்னும் கையை கழுவிட்டே இருக்கான், வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ போட்டதுக்கு பின்னாடி தான் அது ஏற்படுது என்பது என்னுடைய அனுபவத்தில் நிறையா பேரை பார்த்தேன். ஒரு குழந்தைய நான் சரி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அப்போ வேதனை போகிறேன். என்னம்மா உங்கள் வாழ்க்கையை சம்பாதிக்கப்பறம் குழந்தைகள் தான். குழந்தைகளை போய் டெய்லி பார்த்துக்க முடியாது, உன்னால் நோயை நீக்க முடியாது எந்த மித்த சிகிச்சையினால். இந்த சித்த மருத்துவம் வருமக்களை நிரந்தர தீர்வு. இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நீ போய் அதுக்கு தெரபி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு காசுகளை செலவழிக்காத. அப்படின்னு இருக்கியா இருக்கு. இதை நான் அடுத்து சொல்றேன் விரிவா. இன்னமும் பல பேசுறதை சரி பண்ணிக்கிறேன். நான் சொல்லுங்க அடுத்து. டாக்டர்ஸ் வேற ஏதாவது பேசணும்னா நன்றி ஐயா. ரொம்ப நிறைய விஷயங்கள் நேர்ல வந்து கத்துக்க விரும்புறோம். நாங்க ஒரு நாளைக்கு கோகுலன் ஐயா மூலமா உங்களை சந்தித்து நிறைய இந்த சிறப்புநிலை குழந்தைகளுக்கு ஒரு தீர்வு நோக்கி பயணிக்கலாம். கண்டிப்பா அது போடலாம்யா. அது ஒரு முகாமுக்கு போடலாம் ஆர்டிசத்துக்கு. இது சென்னையில கிளாஸ் இருக்கு, இதுல அண்ணா நகர்ல இருக்கியா கிளாஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கு. அடுத்து பேசுங்க. அடுத்து நன்றி மருத்துவர் ஐயா அவர்களே, மிக பயனுள்ளதா இருந்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியா நிகழ்வுகளை ஆரம்பிச்சு கொடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. டாக்டர்ஸ் வேற ஏதாவது டவுட் தான் நீங்க தாராளமா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நல்லது. நம்ம சித்தா மருத்துவர்களுக்கு வந்து ஒரு சித்தா ப்ராக்டிஸ் நீங்க பண்றீங்கன்னா ஒன்டே மருத்துவம் யோகம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி வந்து நீங்க வர்மா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க ஒரு தகுந்த ஒரு குரு கிட்ட நீங்க கத்துக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அந்த குருகுல கல்வி வந்து நம்ம கிட்ட ஒரு கிடைக்காதது ஒரு பெரிய லேக் ஆஃப் நாலேஜ். என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு சொற்களை மட்டுமே கொண்ட குருவை விட ஒரு செயல் வடிவத்தோட சொற்களும் செயலும் சேர்ந்த குரு தான் வந்து நமக்கு தேவை. வெறும் புத்தகம் மட்டுமே வந்து குருவை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு குரு வந்து செயல் வடிவத்தின் மூலமா தன்னுடைய சொற்களை நிஜமாக்குறாரோ அவர் தான் குருவா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால வர்மத்துல வந்து நீங்க நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து நம்ம யூஜிலே வந்து நம்ம வர்மம் படிக்கிறோம். அதே மாதிரி பிஜிக்கு போனோம்னா தனியா பிஜில வர்மம் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்து நம்ம உடம்பு மனசு வந்து நல்ல திடகாத்தமா வச்சுக்கணும்னா அந்த வர்மத்தின் மூலமா நீங்க வந்து நிறைய நோய்களை சரி பண்ணணும். வர்மத்தின் மூலமா பல விஷயங்கள் வந்து அடிவர்ம சூட்சமங்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஐயாவுடைய அந்த குருகுலத்திலேயோ இல்லை அவரை கான்டாக்ட் பண்ணியோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ப்ராக்டிக்கலா வந்து நிறைய வேலை அவர் செஞ்சிருக்காரு. ஸோ அதனால வந்து வர்மத்தை பத்தி நிறைய நம்ம எவிடன்ஸோட செயல்முறைகளோடு நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புங்கன்னா ஐயாவுடைய அந்த குருகுல கல்வியில நீங்க வந்து நீங்க வித் அந்த மஞ்சாவர்மக்கள் அந்த சண்டை பயிற்சியோ இல்லை மற்றபடி உடம்பை வந்து உறுதிப்படுத்தும் பயிற்சிக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப டாக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டாக்டர்ஸ் படிச்சுட்டோம் நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல எல்லாருக்குமே நோய்கள் வந்து எல்லாருக்குமே வரும். டாக்டர்ஸா இருந்தாலும் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயம் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நோய்கள் வரும். ஸோ நமக்காக நம்ம உடம்புக்காக நம்ம மனசை வந்து ஆரோக்கியமா வச்சதுக்காக கூட நம்ம வர்ம பயிற்சியும் கலரி பயிற்சியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இருக்கு. அதுக்கான பல பயிற்சி முறைகளும் ஐயா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஐயா வந்து அவங்க அப்பாவும் வந்து வர்மத்தில் மிக சிறந்தவரா வந்து அவருடைய நோக்குவர்ம பயணத்தை சொல்லியிருக்காரு. நிறைய வந்து வெளி ஆளுங்களுக்கு போயிட்டு நம்ம அந்த வர்மம் பயிற்சி எடுத்தவங்க சண்டை பயிற்சிகளோட வந்து
அவர் வந்து தன்னுடைய சீடர்களை வந்து சண்டை போட வச்சு நிறைய போட்டிகளை அவரை கலந்து வச்சு வர்மத்தின் மூலமா ஒரு வெற்றிகளை அடைஞ்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அப்பதான் வந்து மேற்கொண்டு நம்ம பயணம் செய்ய முடியும். நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துட்டு மற்ற மக்கள்கிட்டயோ இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு போகும்போது நம்ம வந்து அந்த ஒரு ஒரு நூல்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டா அந்த மாதிரி தான் இதுக்கு எல்லாமே சாத்தியம். டாக்டர்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா ஐயா கூட தெளிவா கேட்டுக்கோங்க. ஹலோ டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? இதே சந்தேகம் தான் தெளிவா கேட்டுக்கோங்க ஐயா கிட்ட. சரி, நல்லது. ஐயா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி மெய்தண்டா காலம் மட்டும் இப்போதைக்கு எனக்கு செய்ய முடியுமா? லைட்டா ஒரு ஷேக்கிங் மட்டும் பண்ண முடியுமா? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். உங்க மெய்தண்டா காலம் அது மூலமா நான் பார்த்துருக்கேன், வீடியோ சரியா பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஷேக்கிங் மட்டும் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணி சொல்லிடலாம். அதோட நம்ம ஒரு ப்ராக்டிகல் பண்ணிக்கலாம். அது இன்னொரு வட்டம் நம்ம செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐயா இன்னொரு முறை நம்ம நிகழ்ச்சியை செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம சித்த மருத்துவருக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் வந்து தன்னுடைய வர்மக்கலை பயணத்தை வந்து நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. ஸோ சித்தர்கள் அந்த வர்மத்தை வந்து எப்படி நம்ம வளர்த்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவம் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம மேலும் நம்ம வளர்த்துட்டு போயாகணும். ஸோ சித்தர் காளாங்கநாதருடைய மறுஜென்மமான ஈசான ஞான தேசிகரும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சித்தருடைய வர்மம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், யோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவர் வந்து ஈடுபாட்டாக கூடியவர். நான் வந்து யோகத்திலவே ஆன்மீகத்தில் நிறைய விஷயம் நம்ம பயணம் செய்யறதுனால வந்து அவருடைய சூட்சும தேகத்தை வந்து நான் திருவண்ணாமலையை பல தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவரும் மரணத்துக்கு அப்புறமா வந்து பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, உண்மைதான். அது ஆன்மீகத்துல பயணம் செஞ்சவங்களுக்கு யோகத்துல பயணம் செஞ்சதுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா உலகத்துல வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்ட வழி தான் போக முடியும். அவங்க சயின்ஸ் சொல்றதா வந்து உலகம் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டத உலகம் நிறைய இருக்கு. சயின்ஸ் தேட வேண்டியது, சயின்ஸ் வந்து தொட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து உடலுக்கு வந்து மருத்துவமும், மனசுக்கு வந்து யோகாவும், ஆத்மாவுக்கு வந்து ஞானமும், அதே மாதிரி நம்ம ரசவாதத்துக்குரியது பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உடம்பு, இந்த மனசு, ஆத்மா, இறை சக்தி, இவருடைய நாலுத்தை பத்தி வந்து தெளிவா இந்த உலகத்திலே சொல்ல ஒரே ஒரு மருத்துவம்னா சித்த மருத்துவம் மட்டும்தான். எந்த மருத்துவமே வந்து மற்ற எல்லா மருத்துவமும் உடம்புக்கு நோய்களுக்கு மருத்துவம் மட்டும் தான் சொல்லியிருக்கு. ஆட்டா சித்த மருத்துவம் மட்டும்தான் உடம்புக்குரிய மருத்துவம், மனசுக்குரிய மருத்துவம், ஆத்மாக்குரிய மருத்துவம், அவ இறையோட இணைதல் பற்றிய ஒரு தியான யோக முறைகளை பத்தி சொல்லிட்டு ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம் தான். நீங்க எந்த வெப்சைட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. உலகத்துல எந்த வெப்சைட், எந்த ஒரு மருத்துவத்தை நீங்க எடுத்து பார்த்தா, ஹோமியோபதி, யுனானி, யோகா, அலோபதி மெடிசன்ஸ் நீங்க எது செக் பண்ணி பார்த்தாலும் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆதாரங்களோட கூடிய ஒரு மருத்துவம் எதுவுமே கிடையாது. அந்த வகையில தமிழர்கள் ஆகிய நாம பெருமை கொள்ள வேண்டும். தமிழ் கலாச்சாரத்துல இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மருத்துவத்தை விட்டுட்டு போனா நம்ம சித்தர்கள் வந்து பெருமைப்படுத்துறோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த சித்தர்கள் பிறந்த அந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், தன்னோட மகன் தான் அடைந்த வெற்றிகளை பத்தி காலத்துக்கு நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ எப்பவுமே அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மகன்கள் வந்து நல்லபடியா நடக்கணும், அது நிறைய பெரிய பாதையை போட்டுட்டு போவான். அதே மகன் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா விட்ட பணியை அவன் தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம். ஆனா அப்பாவுடைய ஞாபகார்த்தமா அப்பாவுடைய சுமையை தூக்கிட்டு போவோம். அந்த மாதிரிதான் நம்ம சித்தர்கள், நம்ம சித்த மருத்துவர்கள் நம்ம சித்தருடைய சுமையை தூக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா உலக அளவில் நம்ம சித்த மருத்துவத்தை கொண்டு போக முடியும். ஐயா தன்னுடைய பெரும் பங்களிப்பு, திரு ராஜேந்திரன் ஐயா மிகப்பெரிய பங்களிப்பை வர்மத்துக்கு அளிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாம் இல்லையா? மருத்துவர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இத்துடன் நம்ம இன்னைக்கு நடந்த அந்த சித்தர் அறிவியல் கருத்தரங்கம் நம்ம முடிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.